ஹலோ எவ்ரிவன். ஸோ ஜாங்கால ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் என்னன்னா, இப்போ லைக் ஹோம் பேஜ்ல ஆட் ஸ்டூடண்ட்ன்ற பட்டன் இருக்கும். அதில நம்ம கிளிக் பண்ணோம்னா, நேமும் ஏஜும் ஃபில் பண்ணி சேவ்ன்ற பட்டன் கிளிக் பண்ணா, எனக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ் அந்த ஹோம் பேஜ் இருக்குல்ல, அந்த ஹோம் பேஜ்ல நேமும் ஏஜும் ஷோ ஆகணும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்டா பார்த்துரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, பைத்தான்ல டைரக்டரி காப்பி பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பேஸ்ட் பண்ணிக்கங்க. சிடி ஸ்பேஸ் பைத்தான் டைரக்டரி என்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம், நெக்ஸ்ட் இப்போ பைத்தான் -m விஎன்வி மை என்விரான்மென்ட் இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு விர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் ஆயிரும். விர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இத ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ மை என்விரான்மென்ட் ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் ஸ்லாஷ் ஆக்டிவேட்ன்ற கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மை என்விரான்மென்ட் ஆக்டிவேட் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும். பிப் இன்ஸ்டால் ஜாங்கோன்ற கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாங்கோ இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஜாங்கோ -admin ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் 01 என்ற கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு சிடி ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் 01 அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு, இப்போ என்ன பண்ணணும்னா பைத்தான் manage.py ஸ்டார்ட் அப் ஸ்டூடண்ட்ஸ்ன்ற கமாண்ட் குடுங்க. ஏதாவது அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக. இப்போ ஸ்டூடண்ட்ஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அது கன்ஃபர்மேஷனுக்காக இப்போ என்ன பண்றேன்னா, ஃபோல்டருக்குள்ள போய்க்கிறேன். மை என்விரான்மென்ட் கிரியேட் ஆயிருக்கு. அத கிளிக் பண்ணேன்னா ஸ்டூடண்ட்ஸ் ப்ராஜெக்ட் 01 அண்ட் தென் ஸ்டூடண்ட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ஸ்டூடண்ட்ஸ் ப்ராஜெக்ட் 01 க்குள்ள போயிட்டு, அங்க செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இன்ஸ்டால்டு ஆப்ஸ்ன்ற ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு இந்த ஸ்டூடண்ட்ஸ்ன்ற ஆப் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப் அப்படியே அந்த நேம் வந்து அப்படியே அங்க போட்டுருங்க. எதுக்காகன்னா, இப்போ வந்து நெறைய ஃபோல்டர்ஸ் இருக்கா, அதுல வந்து அப்ளிகேஷனும் ஸ்டூடண்ட்ஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷனும் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த இன்ஸ்டால்டு ஆப்ஸ்ன்ற ஒரு ஃபைலுக்குள்ள இந்த நேம நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னா, பைத்தான் manage.py ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன்ஸ். ஸோ இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பைத்தான் manage.py மைக்ரேட் இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, சில பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகும். எதுக்குன்னா, டேபிள் கிரியேட் பண்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் நான் லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பேன், ஜாங்கோ வந்து பில்ட் இன் ஆத்தென்டிகேஷன் அப்டின்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நம்ம செக்யூரா வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இப்போ டேட்டாபேஸ் வந்து ஃப்ரீயா விட்டா அது யார் வேணா ஆக்சஸ் பண்ணி டேட்டாவ ரீட்ரீவ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து ரொம்ப செக்யூரா வச்சிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட்னா, பைத்தான் manage.py ஸ்பேஸ் கிரியேட் சூப்பர் யூசர் இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் என்ன தரேன்னா, admin@987ன்ற யூசர் நேம் தரேன். நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் என்ன தரேன்னா, adminuser@gmail.comன்ற இமெயில் அட்ரஸ் தரேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் நீங்க குடுத்துக்கங்க. அகைன் பாஸ்வேர்ட் கேட்கும். குடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சூப்பர் யூசர் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் தரேன்னா, தான் manage.py ரன் சர்வர் இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வர் ரன் ஆயிரும். சில போர்ட் காட்டும் லைக் http://127.0.01 ஸோ இந்த போர்ட் வந்து நீங்க காப்பி பண்ணி, நீங்க Firefoxலயோ இல்ல Chromeலயோ பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணி என்டர் கிளிக் பண்ணா, உங்களுக்கு ஜாங்கோ சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்ன்ற மெசேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணோமா, ஸோ அது எப்படி பார்க்கணும்னா, அந்த http இருக்குல்ல, அது லாஸ்ட்ல வந்து பேக் ஸ்லாஷ் குடுத்துட்டு அட்மின்ற ஒரு கமாண்ட் குடுத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு அட்மின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுல வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகுறத நீங்க பார்த்துக்கலாம். ஸ்டெப் என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா, அங்க மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல்ஸ் ஓப்பன் பண்ணி ஃப்ரம் ஜாங்கோ.db இம்போர்ட் மாடல்ஸ். ஸோ ஜாங்கோன்ற பேக்கேஜ்ல மாடல்ஸ்ன்ற மாடல் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாடல். ஸோ ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மாடல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நேம் ஈக்குவல் டூ மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்ட் ஆஃப் மேக்ஸிமம் லென்த் 100. ஸோ நேம் வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட்டா தருவோமா, அது வந்து ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துக்குமா, ஸோ அதுக்காக கேர் ஃபீல்ட்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த யூஸ் பண்ணி இப்போ நேம்ன்ற வேரியபிள்ல நான் நேம் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ஈக்குவல் டூ மாடல்ஸ் டாட் இன்டிஜர் ஃபீல்ட் ஏஜ் வந்து நம்ம வந்து நம்பர் தருவோமா, ஸோ அதுக்காக இன்டிஜர் ஃபீல்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். அது யூஸ் பண்ணி நான் ஏஜ்ல வந்து ஏஜ்ன்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெஃப் எஸ்டிஆர் செல்ஃப் ரிட்டர்ன் செல்ஃப் டாட் நேம் இந்த எஸ்டிஆர் மெத்தட் எப்போ கால் ஆகும்னா, வைல் பிரிண்டிங் த ஆப்ஜெக்ட். இப்போ கிளாஸ்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் வாட்டி அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா, இப்போ எஸ்டிஆர் மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். ஆட்டோமேட்டிக் கால் ஆனா என்ன ஆகும்னா, எனக்கு நேம் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ ஸ்டூடண்ட்ஸ்ல அட்மின் இருக்கும். அந்த அட்மின் ஃபைல் ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஃப்ரம் ஜாங்கோ.contrib இம்போர்ட் அட்மின். ஸோ ஜாங்கோல அட்மின்ற ஒரு ஃபங்ஷன் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் admin டாட் சைட் டாட் ரிஜிஸ்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ இதுக்கு எதுனா, இப்போ நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணோமா, ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ன்ற டேட்டாபேஸ்க்கு ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம இந்த அட்மின்ல நம்ம இந்த கோடிங் தரோம். வியூ ஓப்பன் பண்ணிக்கங்க. வியூ ஓப்பன் பண்ணி ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். ஃப்ரம் ஜாங்கோ.ஷார்ட்கட்ஸ் இம்போர்ட் ரெண்டர் ரீடைரக்ட். ஸோ ஜாங்கோன்ற பேக்கேஜ்ல ஷார்ட்கட்ஸ்ன்ற மெத்தட்ல இருக்க ரெண்டர் ரீடைரக்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ஸ்டூடெண்ட். ஆல்ரெடி மாடல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். ஹோம் ஹேட் அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட். இப்போ ஹோம்ல ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா எதுனா பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஆல். ஸோ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் என்ன இருக்கு, நேம், ஏஜ் இருக்கா, அது வந்து ரெண்டுமே நான் இம்போர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ரெண்டர் ரெக்வஸ்ட் ஹோம் டாட் HTML
ஓப்பன் கேர்லி பிரேசஸ் ஸ்டூடண்ட்ஸ் டாட் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். எதுக்குன்னா HTML பேஜ் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்காக. ஸோ அதில என்ன பண்ணணும்னா, ஸ்டூடண்ட்ஸ் லிஸ்ட் கீழ வந்து ஆட் ஸ்டூடண்ட்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்? ஸோ அதுக்காக இந்த கமாண்ட் எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் டெஃப் ஆட் ஸ்டூடண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ இதில ரெக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ரெக்வெஸ்ட் ஈக்குவல் டூ போஸ்ட். போஸ்ட்னா இப்போ வந்து நான் நேமும், ஏஜும் நான் வந்து டைப் பண்ண போறேன்னா, அத டைப் பண்ணி வேரியபிள் ஸ்டோர் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு அந்த போஸ்ட் இப்ப அது போஸ்ட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நேம்ல போய் நான் குடுக்குற நேம் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஏஜ்ல போய் அந்த ஏஜ் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஸ்டூடண்ட்ஸ் டாட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட். இப்போ ஸ்டூடண்ட்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ட நான் கிரியேட் பண்றேன். என்னன்னா நேமும், ஏஜும் ஸ்டோர் பண்றதுக்காக. இப்போ ஸ்டோர் பண்ணா திருப்பி நான் இப்ப சேவ் பட்டன கிளிக் பண்ணா, திருப்பி எனக்கு ஃப்ரண்ட் பேஜ் போணும். ஸோ அதுக்காக ரிட்டர்ன் ரீடைரக்ட் தரும். ஸோ நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ரெண்டர் ரெக்வெஸ்ட் கம்மா ஆட் டாட் HTML. ஸோ இந்த ஆட் டாட் HTML தான் நம்ம இப்போ நேமும் பண்ண போறோம். ஏஜும் நம்ம சேவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா, இப்போ ஸ்டூடண்ட் ப்ராஜெக்ட் 01ன்ற ஃபோல்டர்ல யூஆர்எல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபைல ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃப்ரம் ஜாங்கோ டாட் கண்ட்ரி இம்போர்ட் அட்மின். ஸோ ஜாங்கோல அட்மின்ற ஃபங்ஷன் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரம் ஜாங்கோ டாட் யூஆர்எல்ஸ் இம்போர்ட் பாத். ஸோ நெக்ஸ்ட் பாத்த நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரம் ஸ்டூடண்ட்ஸ் இம்போர்ட் வியூஸ். ஸோ ஸ்டூடண்ட்ஸ்ன்ற ஃபோல்டர்ல இருக்க வியூஸ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ யூஆர்எல் பேட்டர்ன்ஸ் ஈக்குவல் டூ ஓப்பன் பிராக்கெட் ஆஃப் பாத் அட்மின் ஸ்லாஷ் அட்மின் டாட் சைட் டாட் யூஆர்எல்ஸ். ஸோ அட்மின் என்ன இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்து நம்ம என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி பார்த்தோமா? ஸோ அந்த பாத்து. நெக்ஸ்ட் வந்து பாத் டபுள் கோட்ஸ் கம்மா வியூ டாட்ஸ் ஹோம். ஸோ இந்த பேஜ் எதுக்குன்னா ஹோம் பேஜை வியூ பண்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத் ஆட் ஸ்லாஷ் கம்மா வியூ டாட் ஆட் அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து இப்போ வியூஸ்ல இருக்க 2 ஃபங்ஷன் லைக் ஹோம்ன்ற ஃபங்ஷனும் ஆட் அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ன்ற ஃபங்ஷனும் பார்க்கறதுக்காக இப்போ வந்து யூஆர்எல்ஸ்ல நம்ம இந்த கோட் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸ்கூல்ல டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஹோம் டாட் HTMLன்ற ஃபைல் நேம் குடுத்து சேவ் பண்ணிக்கங்க. ஸோ இதுல என்ன கமெண்ட்னா, இப்போ ஸ்டூடண்ட் லிஸ்ட்ன்றது எனக்கு அப்படியே ஷோ ஆகும். அதுக்காக H2 யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டூடண்ட் ஆட் ஸ்டூடண்ட் இருக்கா? ஸோ அந்த ஆட் ஸ்டூடண்ட்ன்ற லிங்க் நான் டச் பண்ணா எனக்கு வந்து ஆட் HTMLன்ற வேற பேஜ்க்குள்ள போகும். அதுக்குள்ள போய் தான் நம்ம நேம், ஏஜ் வந்து நம்ம குடுத்து சேவ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்து href குடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இப்போ குடுக்குற நேம் வந்து எனக்கு ஹோம் பேஜ்ல இருந்து ஷோ ஆகணுமா? நேமும், ஏஜும். ஸோ அதுக்காக வந்து ஃபார் குடுத்து ஃபார் ஸ்டூடண்ட் இன் ஸ்டூடண்ட்ஸ் நேமும், ஏஜ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் டாட் நேம் அத பிரிண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் டாட் ஏஜ். ஸோ அத பிரிண்ட் பண்றோம். ஸோ அதுக்காக தான் ஃபார் அண்ட் தென் எல்ஐ கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் புல்லட் பாயிண்ட் குடுத்து அது வந்து ஷோ பண்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆட் டாட் HTML என்ன பண்ண போறோம்னா, அந்த ஆட் ஸ்டூடண்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணா, இப்போ வந்து எனக்கு போஸ்ட் மெத்தட்குள்ள போகும். இப்போ நேம் வந்து டெக்ஸ்ட்ல இருக்குமா? ஸோ அது வந்து நேம் அந்த வியூஸ்ல போயிட்டு இப்ப நேம் வந்து போஸ்ட்டா இருந்துச்சுன்னா, இப்ப நேம் வந்து அதுல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஏஜ் வந்து சேம் போஸ்ட்டா இருக்கும். ஸோ அத வந்து இப்ப நம்ம இந்த ஏஜ் ஸ்டோர் பண்றோம். ஏஜ் குடுத்துட்டு இப்ப நம்ம சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல நேமும், ஏஜும் ஷோ ஆகும். நான் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா, எனக்கு அந்த நேமும், அந்த ஏஜும் எனக்கு ஷோ ஆகியிருக்கும். பைத்தான் மேனேஜர் பிஒய் ரன் சர்வர் இந்த சர்வர் வந்து ஆன்ல இருக்கணும். சப்போஸ் ஆன்ல இல்லனா திருப்பி நீங்க ஒன்ஸ் அகைன் அந்த கமாண்ட் குடுத்து ஆன் பண்ணீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நம்ம பண்ணதெல்லாம் நம்ம வந்து வெப் பேஜ்ல இப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா, நேம், ஏஜ், கோர்ஸ்ன்னு இருக்கும். ஆனா இப்ப நம்ம பார்த்தது நேம், ஏஜ் மட்டும் தான். கோர்ஸ் ஏன் வரலன்னா, அத நீங்க ட்ரை பண்ணுங்க.